தனது தாய் கழகமான மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமைத்து இந்த சேர்ந்துட்டா நம்ம என்ன சேர்ந்துருவோமா? இன்னைக்கு நேற்று பகையா இது? அவன் நேழு விட நம்ம மேல படக்கூடாது. அவன் பண்ற கட்சி வேலையை விட நாம பண்றதை பார்த்துட்டு இந்த தொகுதியை நமக்கு தான் ஒதுக்கணும். என்ன சொல்றது? கண்டிப்பாண்ணா. நாளைக்கே ஒரு தெருமுனை கூட்டத்தை போடலாம்ண்ணா. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தெருமுனை கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள வியாசையின் விடிவெள்ளி மாவீரன் அண்ணன் மாரி அவர்களே, மேலும் இக்கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள எழுச்சிமிகு கழக தொண்டர்களே, உங்கள் அனைவரையும் இந்த அழகான மாலை வேளையிலே அண்ணன் மாரி அவர்களின் சார்பாக வருக. இரு கட்சிகளின் கூட்டணி முடிவு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. அதனை சிறப்பிக்கும் பொருட்டு முன்னாள் எம்எல்ஏ இப்பகுதியின் அஞ்சான் கண்ணன் அவர்கள் மாவீரன் மாரி அவர்களுக்கு சால்வை அணிவித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார். போதும் மாதிரி சண்டை போட்டதெல்லாம் போதும். நம்ம கட்சி ஒன்று சேர்றது முக்கியம் இல்லை, நம்ம ஒன்று சேரணும், நம்ம ஆளுங்க ஒன்று சேரணும். எல்லாரும் ஒத்துமையாக இருந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவோம். வர மாதிரி பாழிகளாம் நடந்ததெல்லாம் மறந்து ஒன்று சேர்ந்து அதே கட்சியில் கூட்டணி வச்சுக்கிறாங்க. என்னையா நியாயம்? நானா போனேன், அவன் தானே வந்தான். மேலட்டில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அதை நம்ம மீற முடியுமா? கூட்டணின்றதுக்காக அவங்ககிட்ட போய் ஒன்றும் கொஞ்சம் நேரம் இருக்க போகிறதில்ல. அவன் என்னைக்கு எதிரி தான். அவன் மாரியான என்ஜாய்க்குன்னா ஒன்று சேர்ந்தா ஆகணும். எவ்வளோ நாளைக்கு தான் வெட்டி இன்னும் குத்தின்னு இருக்கிறது? வெற்றி வந்தானே ஒன்றை பாயிண்ட் டைம் ஏரியா எங்க அப்பா சங்கசத்தம் இந்த கண்ணனால அறுத்து போட்டுருவேன். ஏரியாவுக்குள்ள கட்சி கொடி உள்ள வந்தீங்க சிங்கிள்ஸ் தானே. ஏய் வாடா. மாரியனுக்கு சீட்டு கட்சிச்சாயா? மாரியண்ண ஓட்டு போட்டு நாம தான் ஜெயிக்க வைக்கணும், சரியா? மாரியனுக்கு தான் ஓட்டு போடணும், சரியா? சாப்பிடு மச்சா, நாம தான் கெத்து பண்றோம். இந்தா குடு. சரி மச்சா, பாப்போம், போய் என்ஜாய் பண்ணு. ஓகேவா? ஓகேடா, பைடா. டேய் உங்கள் ஓட்டு மாரியனுக்கு, உங்கள் ஓட்டு மாரியனுக்கு, உங்கள் ஓட்டு மாரியனுக்கு. வாங்கண்ணா, வா வா. அந்த மேலே தான் வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி வந்துடுறேன். உள்ளே இருக்காருண்ணா. யாரும் இல்லைண்ணா, உள்ளே போங்க. வணக்கண்ணா. உட்காருப்பா. இந்த வச்சுக்க மாதிரி கட்சி பணம் தான் தேர்தலுக்காக என் சைடில் இருந்து. இல்லைண்ணா, எனக்கு என்ன சேரணுமோ அதை குத்தா போதும். நான் அவனும் வீட்டுக்கு எடுத்துன்னு போக போகிறதில்ல. என்ன சென்ட் கும்மே சார் உள்ள ஆல்ரெடி ரிசர்வ்டு சார். வேற எங்கேயாவது டேபிள் உட்காருங்க. என்ன பாரு எப்படி இருக்கிற, எல்லாம் அடங்கி போச்சு. தெரியுதுண்ணா, நீங்கள் முன்ன மாதிரி இல்லை. அப்போ சாப்பிடு சருகா, சாப்பிடுவா. ஏதாவது பேசினேன் எல்லாரும் பண்ணி கட்டி பிடிச்சி முத்தம். சாரி. ஏய் கலாய்கிறியா? டென்ஷன் ஆயிடும் சொல்லிட்டேன். ஆவு ஏய் ஓவரா பண்ற நீ. இப்படியே மயக்கிறே நீ. இந்தாப்பா இந்த பணத்தை எடுத்துக்கோ. வேணாண்ணா, வேணாம். நீ யாருடா? எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா? ஜனங்களுக்கு தானே தரப்போறேன். இந்த கட்சி பதவி பொறுப்பு இதெல்லாம் அப்படியே ஒதுங்க வேண்டியதுதான். நீ வளரணும் மாதிரி இந்த பணத்தை என் கையால கொடுக்கறத விட உன் கையால எல்லாருக்கும் கொடுடா. நீ சூப்பர் ராணி, சூப்பர் சூப்பர் ராணி. உனக்கு ஏதாவது செஞ்சே ஆகணா. நான் ஒண்ணுமோ கேளுண்ணா, கேளுண்ணா, கேளுண்ணா. நீ
உனக்கு இல்லாதா? எனக்கு என்ன மாதிரி அந்த செவுத்துல எங்கள் அப்பா படத்தை புதுசாக வரையணும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ நினைச்சா முடியும் மாதிரி. இந்த முறை ஆர்கேபுர தொகுதி எம்எல்ஏ நீதான் மாதிரி. ஜெயிச்சிட்ட மாதிரி நான் இருக்கிறேன்டா. என்னாச்சு? வேணாம் காளி, ஃபேமிலியோட வந்திருக்கேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ஒண்ணும் பண்ணல. மாரி அண்ணன் தான் சொன்னாரு, நான் ரூட் மட்டும் தான் போட்டு கொடுத்தேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. அது ஏதோ பசங்க என்ன தேடிக்கிற? உன் அன்பை போட சொல்லி ரூட் போட்டு கொடுத்தேன், மாறிதான். அவனை போய் கேளு. எடுத்துக்கடா, எடுத்துக்கோ. உனக்கு இல்லாதா? இன்னைக்கு எனக்கு சீட்டு குத்துக்கிறானா யாரால? எல்லாம் உன்னாலதான். எடுத்துக்கடா, நான் நிக்கிறேன். ஒருத்தனை வர முடியாது. ஆகுறேன். எடுத்துக்கடா. எடுத்துக்கடா. புள்ள மண்டை செதறி போய் கிடக்குதாடா. ஒரே புள்ளடா மாறி. எனக்காக செய்வானா மாதிரி அன்பை உனக்காக செய். நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். நான் இருக்கேன். தாலி ஏன் கொடுத்தா இருக்காப்புல? உன்னை ஜெயிக்க யாராலையும் முடியாது. இந்த கங்கம்மா புனித்துல நான் மனசார சொல்றேன், உன்னை ஜெயிக்க யாராலையும் முடியாது. நீ தான் ஜெயிப்ப. ஜெயிச்சனே, ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்ட நீ. இனி நாம தான்டா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். இனிமே எல்லாம் நல்லதுதான் நடக்கும். கண்ணனுக்கு நமக்கு இந்த சண்டை இன்னையோட முடிய போகுது. செவரு சம்பந்தமா நமக்குள்ள சண்டையே வராதுன்னு கண்ணனே சொல்லிட்டாரு. எப்படி வரும்? வாஜானி, வா பிரச்சாரம் வல தூக்கி உட்கார வச்சிடுறேன். ஃபுல்லா இங்கிலீஷ்ல பூந்து விளையாடு. எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிடுறேன். கவலையப்படாதுண்ணா, ஊரே போயிடலாம். உனக்கு வர வண்டி ஜனத்தை பார்த்தா உனக்கு அண்ணன் பச்சை குத்துருவான் பாரு. என்ன ஒண்ணு அன்பு இருந்திருந்தானா வேற மாதிரி இருந்திருக்கும். வாகாளி வா. அண்ணனுக்கு சீட்டு குத்துறாங்களா? நம்மளாம் சேர்ந்து எலெக்ஷன்ல நிக்க ஜெயிக்க வச்சிடலாம் ஜானி. அணில நான் பார்த்தேன். என்னத்த சொன்னா? வானகாளி, அணில நம்பாத. டேய்,
அன்பு எனக்கு புள்ள மாதிரிடா. அன்பு மாறியான உனதாண்டா நம்புனா உன்னை கொண்டாடுவான்டா. நாங்களாம் உன்னை சொந்த அண்ணன் மாதிரி நினைச்சோம்டா. ஏன்னா அவனுக்கு தோணுச்சு சரண்டராவும் அனுப்பிச்சு வச்சு நம்ம வச்சு கல் தடுத்துறியாடா. அவனை கொல்றதுக்கு எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சு? என் அன்பு வளர்ந்துருவானோட அந்த கண்ணம் போட்ட எச்ச காசுக்கு ஆசைப்பட்டு நம்ம முன்னாடி எல்லாம் நல்லவன் மாதிரி அண்ணனே அஷ்டம் இல்லடா. ஏய், இந்த மக்களுக்கு நான் துரோகம் நினைப்பேன். டேய், நீ சொல்றது இவங்க நம்ப மாட்டாங்கடா. ஏன் ஜெயண்டா இவங்க என் மக்கள்டா. டேய், ஆமாண்டா, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் உன்னையும் உங்க அப்பனையும் தான்டா இந்த ஜனங்க நம்பிக்கிட்டு இருந்தது. இத்தனை வருஷமா சொன்ன கேட்டீங்களாடா? பலியாடா செத்தீங்களாடா? என்ன பிரச்சனை உனக்கு? அவர் எவ்வளவு பெரிய மனுஷன்? அவரு எப்படி பண்றாரு? அவன் பெரிய மனுஷன் துரோகிடா அவன். மச்சான், நம்ம நிறைய பண்ணிருக்காரு. பொறுமையா இரு மச்சான். நல்லா பாத்துக்கோ. அடுத்த தெய்வம் தான் நம்ம பார்த்து போல குதிரை. அரசியல் அடிமைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அரசியல் தான் முக்கியம். பாலிடிக்ஸ் நோ சென்டிமெண்ட். அடுத்த தெய்வம் தான் பாத்து. என்னடா ஆளாளு கலாய்க்கிறீங்களா? ஏய், என்ன அமைதியாக பாக்குறீங்களா? ஏய், என்னடா அலமு மாதிரியா? நானே நான் போடுற எச்ச காசை தின்ற நாய்ங்க இவனுக்கு பாருங்கடா. இதாண்டா அவன். யார பார்த்து எச்ச நாயின்ற? நீதான்டா எங்க கிட்ட பொறுக்க வந்த. அந்த பொண்ணு மூஞ்ச பாருடா. கண்ணு மண்ணு மாகற நீ அப்படி பண்ணிட்டியா? உன்னை எங்களெல்லாம் இன்னும் செய்ய மாட்டேன். இந்தாடா அவன் திட்டு. இப்ப செஞ்சு அவனை உடனே அறுத்து போடுறான். ஆமாண்டா, இப்போ அப்படிதான் பேசுவோம். நாளைக்கு எதனா அவனுக்கு தேவை எல்லாத்தையும் மறுத்த பண்ணி போட்டா. அவன் தனியால் இல்ல, நாமெல்லாம் சேர்த்துதான் அவன். நாமெல்லாம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அவனுக்கு காட்டணும். அவனை சாவடிச்சா பத்தாதுரா. எந்த அரசியல் லாபத்துக்காக அன்பை நம்மளெல்லாம் ஏமாத்தி கழுத்தறுத்தானோ அதெல்லாம் எதுவுமே அவனுக்கு கிடைக்காம செய்யணும். செவரு இத்தனை நாள் இதை வச்சு தான் ஏமாத்திட்டு இருந்தானுங்க. முதல்ல இதை அழிச்சு இனிமே அவங்களால நம்மள எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு காட்டணும். செவரை ஹீரோ தொட்ட போறடா, அப்புறம் அது பலி போட்டுரும். செவரு என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு போ.